அப்பா வரல, ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்த பிறகு ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. ஆம்புலன்ஸ்ல எட்டி பார்த்துட்டு இருக்கேன். என்னால பார்க்க முடியல. அப்புறமா ஒரு ஐஸ் பாக்ஸ்ல கொண்டு வந்து வச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பிரதாயங்கள் இருக்கும் இல்லையா? அடுத்த நாள் போகும்பொழுது அப்பா வந்து அது முடிச்சு நிறைய எலும்புகள்லாம் அப்பாவோட நான் பார்த்தேன். அன்னைக்கு நொறுங்கி போனது எங்க அப்பாவோட எலும்பு மட்டும் இல்ல. அன்னைக்கு ஒரு 17 வயசு பையன் நொறுங்கி போயிட்டான் அன்னைக்கு வாழ்க்கையில். எனக்கு என்ன ஆவேன்னு தெரியாது, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஆனா அந்த நொறுங்கி போன எலும்புகள் எல்லாம் என்னைக்காவது ஒட்டி வச்சு எங்க அம்மாவையும் அக்காவையும் பார்த்துக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இப்படி ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் பாராட்டுறாங்க, துணை முதல்வர் அவர்கள் பாராட்டுறாங்க, நீங்க எல்லாரும் பாராட்டுறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து நொறுங்கி போன என்னை ஒட்டி வச்சு இன்னைக்கு முழுசா இங்க நிப்பாட்டி இருக்கீங்க. நான் இங்க அமரன் ஹீரோவா நிக்கல, சிவகார்த்திகனா நிக்கல, ஜி தாஸ் அப்படிங்கிற ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரோட பையனா நிக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, அப்பான்னா ஏன் அழுதுறேன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வலி இன்னமும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. எனக்கு 3 குழந்தைங்க ஆயிடுச்சு. எங்க அப்பாவை பாக்குற மாதிரி பாக்குறேன். ஆனால் எங்க அப்பாவையே பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த அமரன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த இந்து ரெபேக்கா அவர்கள் மாதிரியே என் அம்மாவும், என் அம்மாவுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, 8வது மட்டுமே படிச்சிருந்தாங்க. என் அப்பாவுக்கும் பிரசிடென்ட் மெடல் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அம்மா தான் போய் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் அதை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்தேன். இந்த பட கிளைமேக்ஸும் என் வாழ்க்கையும் சேம். முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என் அப்பாவை பத்தி பயோபிக்லாம் என்னால் எடுக்க முடியாது. அப்பாவை பத்தி சொல்றதுக்கு நான் இங்க இருக்கேன்ற ஒரு சந்தோஷம். அந்த இடத்த கொடுத்த எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி.